பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஸ்டெலா ரோபர்ட். முதலில் தலைப்புச் செய்திகள். கார்க் தீவில் சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு, ஈரானின் ராணுவ இலக்குகள் அளிக்கப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவிப்பு. ஈரானின் அதிஉச்ச தலைவரை காட்டிக் கொடுத்தால் சன்மானம், $10 மில்லியன் வெகுமதி. மின்சார சபை அனைத்து ஊழியர்களுக்கும் தேர்வு, அரசாங்கத்தோடு ஒத்துழைக்குமாறு அனுர கோரிக்கை. இலங்கையில் முதன்முறையாக மிகப்பெரிய நீர் ஆதாரம் கண்டுபிடிப்பு. ஈரானுக்குள் நுழைகின்றதா அமெரிக்க தரைப்படை, தீவிரமடையும் போர் பதற்றம். சவாலாக மாறியுள்ள எரிபொருள் விநியோகம், வெளியான முக்கிய தகவல். ரணிலுக்கு எதிராக தோண்டும் குழி, அனுர ஹரிணிக்கு உதயகம்மன் பிள்ளை எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். ஈரானின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முனையமாக கருதப்படும் கார்க் தீவு மீது அமெரிக்கா குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியுள்ளது. கார்க் தீவில் உள்ள ஒவ்வொரு ராணுவ இலக்குகள் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளது. சுமார் 5 மைல் நீளம் கொண்ட இந்த சிறிய தீவு ஈரான் கடற்கரையிலிருந்து சுமார் 15 கடல் மைல் தொலைவில் அமைந்துள்ளது. கார்க் தீவு அந்நாட்டின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முனையமாக கருதப்படுவதோடு இது ஈரானின் பெட்ரோலிய உயிர்நாடி என்றும் அழைக்கப்படுகின்றது. ஈரான் தனது கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் 90% இந்த தீவின் மூலமே முன்னெடுக்கின்றது. அத்தோடு ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் கொள்வனவாளரான சீனா இந்த தீவிலிருந்தே எண்ணெயை பெற்றுக் கொள்கின்றது. எனவே கார்க் தீவு மீது நடத்தப்படும் எந்தவொரு தாக்குதலும் ஈரானிய பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கார்க் தீவு மீதான தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், அமெரிக்க படைகள் கார்க் தீவின் ராணுவ இலக்குகளை தாக்கினாலும் எண்ணெய் ஏற்றுமதி மையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணிக்கும் எரிபொருள் கப்பல்கள் மீது ஈரானோ அல்லது வேறு தரப்பினரோ தாக்குதல் நடத்தினால் இந்த தீர்மானம் குறித்து மீண்டும் பரிசீலிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் எந்தவொரு தாக்குதலுக்கும் பழிவாங்கும் நடவடிக்கையாக அமெரிக்காவோடு ஒத்துழைக்கும் பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவின் ராணுவ இலக்குகள் மீது நடத்தப்பட்ட அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானிய ஆயுதப்படைகளின் கூட்டு நடவடிக்கை கட்டளை பணியகம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி மற்றும் அந்நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் உயர்மட்ட தலைவர்கள் பற்றிய தகவல்களை வழங்குபவர்களுக்கு $10 மில்லியன் வரை நிதி வெகுமதி வழங்க அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அதேபோல் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து முன்னெடுக்கும் போருக்காக மேலதிக படைகள், கரையோர பாதுகாப்பு சிப்பாய்கள் மற்றும் கடற்படை கப்பல்களை மத்திய கிழக்கிற்கு அனுப்பவும் அமெரிக்கா தீர்மானித்துள்ளது. இதேவேளை ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள கார்க் தீவில் உள்ள பல ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதியுடனான மின்சார தொழிற்சங்கங்களின் பேச்சுவார்த்தை வெற்றி. மின்சார தொழிற்சங்கத்தினர் நேற்று நண்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து தமது பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடியதோடு குறித்து பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக அமைந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமது பிரச்சினைகளுக்கு ஜனாதிபதி நியாயமான தீர்வை வழங்குவார் என எதிர்பார்ப்பதாக மின்சார தொழிற்சங்கங்கள் குறிப்பிட்டுள்ளன. அரசாங்கத்தை தோற்கடிக்க வேண்டிய தேவை தமது சங்கங்களுக்கு இல்லை என மின்சார தொழிற்சங்க உறுப்பினர்கள் இதன்போது வலியுறுத்தியுள்ளனர். புதிய நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பணிப்பாளர் சபையினருடன் ஜனாதிபதி நேற்று மாலை விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளதாகவும் அதன்போது மின்சார தொழிற்சங்கங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்க ஜனாதிபதி உடன்பாடு தெரிவித்துள்ளதாகவும் தொழிற்சங்க உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய நிறுவனங்களுக்கு வெளியிலிருந்து இணைத்துக் கொள்ளப்படவிருந்த மின்சார அதிகாரிகள் மற்றும் மின்சார பொறியியலாளர் நியமனங்களை உடனடியாக நிறுத்துமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாகவும் மின்சார தொழிற்சங்கங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. மாத்தறை பிடபெதிர போலீஸ் நிலையத்திற்கு அருகில் குழாய் கிணறு தோண்டும் போது மிகப்பெரிய நீர் ஆதாரத்தை தேசிய நீர்வளம் மற்றும் நீர்வளங்கள் சபை கண்டுபிடித்துள்ளது.
நிமிடத்திற்கு 10,000 லிட்டர் தொடர்ச்சியான ஓட்டம் கொண்ட நீர் ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவே முதல் முறை என தென் மாகாணத்திற்கு பொறுப்பான புவியியலாளர் இந்திரஜித் கமகே தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் மன்னார் மடு பகுதியில் இதுபோன்ற மிகப்பெரிய நீர் ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு நிமிடத்திற்கு 7,000 லிட்டர் ஓட்டம் ஏற்பட்டது. பாறை அடுக்குகளை ஆய்வு செய்து தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி அடுக்குமுறிவுகள் மூலம் நிலத்தடி நீர் இருக்கும் இடங்களை அடையாளம் கண்டு இந்த குழாய் கிணறு தோண்டப்பட்டது. அதற்கமைய எதிர்காலத்தில் பிடபத்தர, மொரவக்க மற்றும் அதனை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளில் நீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நீரை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய நீர்வள மற்றும் நீர்வளங்கள் சபை தெரிவித்துள்ளது. அமெரிக்க, ஆஸ்திரேலிய கூட்டுப்படைகள் ஈரான் மீது முன்னெடுத்துள்ள போரில் முதன்முறையாக தரைவழி தாக்குதல்களை முன்னெடுக்கும் நோக்கில் சுமார் 2,500 மரைன் படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஜப்பானின் ஓகினாவாவில் உள்ள தமது தளத்திலிருந்து 31st மரைன் எக்ஸ்பெடினரி யூனிட் பிரிவைச் சேர்ந்த இந்த படையினர் USS ட்ரிபோலி எனப்படும் பாரிய தரையிறக்க தாக்குதல் கப்பலோடு புறப்பட்டுள்ளதாக வாஷிங்டனில் உள்ள பாதுகாப்பு செய்தியாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அவசரகால நெருக்கடிகளுக்கு பதிலளிப்பதற்கோ அல்லது ஈரானின் சில பகுதிகளை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கோ இந்த படையினர் பயன்படுத்தப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. கடல் மற்றும் தரையின இரு முனைகளிலும் தாக்குதல் நடத்தும் வல்லமை கொண்ட இவர்கள் இப்போர் நடவடிக்கையில் களமிறக்கப்படும் அமெரிக்காவின் முதல் தரைப்படையினர் ஆவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் அதற்கான எரிபொருளை தொடர்ந்து வழங்குவதாகவும் லங்கா IOC தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஊடக சந்திப்பொன்றில் குறித்த நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் கே ரகு தெரிவித்துள்ளதாவது: லங்கா IOCயின் நிர்வாக பணிப்பாளர் என்ற முறையில் நாங்கள் தொடர்ந்து எரிபொருளை வழங்குவோம் என்று மக்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் எரிபொருள் இருப்பை உறுதி செய்கின்றோம். இது நாட்டிற்கு மிகவும் முக்கியமானது. தற்போதைய நிலைமை மிகவும் நன்றாக இருக்கின்றது என்று நான் கூறவில்லை. ஆனால் லங்கா IOCயும் அரசாங்கமும் நாட்டில் தொடர்ந்து எரிபொருளை வழங்க தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கின்றன. நாட்டின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் தொடர்ந்து எரிபொருளை வழங்குவோம் என்று அவர் உறுதியளித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக தொடரப்பட்டுள்ள வழக்கு தற்போதைய ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கே எதிர்காலத்தில் வினையாக முடியும் என்று பெவிதுருஹெல உரிமையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஒரு ஜனாதிபதியின் பயணங்களையோ அல்லது அவரது அன்றாட வாழ்வையோ உத்தியோகபூர்வமானது மற்றும் தனிப்பட்டது என தனித்தனியாக பிரிக்க முடியாது. ஒரு ஜனாதிபதி என்பவர் 24 மணி நேரமும் பணியில் இருப்பவர். அவர் விடுமுறையில் இருக்கும் போது கூட அரசு தீர்மானங்கள் குறித்து சிந்திக்க வேண்டியுள்ளது. எனவே ஜனாதிபதியின் பயணம் உத்தியோகபூர்வமானதா இல்லையா என்ற விவாதம் தேவையற்றது. ஜனாதிபதி ஒருவர் தனது தனிப்பட்ட பயணத்தின் போது உத்தியோகபூர்வ வாகனத்தையோ அல்லது பாதுகாப்பையோ பயன்படுத்த முடியாது என்று வாதிடுவது ஆபத்தானது. அவ்வாறு செய்தால் ஜனாதிபதியின் எதிரிகள் அவரது தனிப்பட்ட பயணங்களின் போது தாக்குதல் நடத்துவது எளிதாகிவிடும். ஜனாதிபதியின் பாதுகாப்பு என்பது அவரது பதவிக்குரியது. அது அவர் செல்லும் இடத்தை பொறுத்ததல்ல. ரணில் விக்ரமசிங்க லண்டன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றது ஒரு தனியார் நிகழ்வு என அரசு தரப்பு வாதிடுகின்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி கடற்கரையில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் மர்ம பொருளொன்று கரையொதுங்கியுள்ளதாக காத்தான்குடி காவல் நிலைய பொறுப்பதிகாரி IP அழகுகோன் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை குறித்த மர்ம பொருள் கரையொதுங்கியுள்ளது. சுமார் 25 அடி நீளமும் 4 அடி உயரமும் கொண்ட இந்த மர்ம பொருள் ரெஜிஃபோமினால் காணப்படுகின்றது. கப்பல் தரைத்தட்ட போது அதன் பாதுகாப்பிற்கு பயன்படுத்தும் தடுப்பு அணையாக இது இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. குறித்த மர்ம பொருள் தொடர்பான விசாரணைகளை கடற்படையினர் மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்தோடு இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் தமிழ் பிளஸ் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள்.